அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஎஃப் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பூண்டு போட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போய் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் 100 ml நல்லெண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இதில் 3/4 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு லைட்டாக ப்ரௌன் கலர் வரட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும், ஒரு 5 நிமிஷம் அதை வதங்க விட்டுக்கலாம். பாருங்கள், ஆயிலே நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் நம்ம இப்போ இதில் 5 பச்சை மிளகாய், ஒரு 300 கிராம் பூண்டு முழுசாகவே உரித்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி முழுசாகவே உரித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலே நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஆயிலே வேக விட்டுடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு காவாசி வெந்ததும் கத்திரிக்காயை இந்த மாதிரி 4ஆக வெட்டி போட்டிருக்கேன். முழுசாகவே கத்திரிக்காயை இந்த மாதிரி 4ஆக வெட்டி போட்டு அதையும் நம்ம இந்த ஆயிலே நல்லா இந்த மாதிரி வதங்க விடுங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட. நல்லா இந்த மசாலா நல்லா இதாக வதங்கி வரட்டும். இப்போ இதில் 1/2 லிட்டர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க விட்டுற வேண்டியதுதான். நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு, பூண்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நம்ம கரைச்சி இதோட நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்திரிக்காயெல்லாம் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் புளியை ஆட் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் பூண்டு போட்டு புளிக்குழம்பு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுடு சாப்பாடு வச்சு நம்ம இதை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.